வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் வந்து வார் போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து விசிட் விசாவில் வந்து இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட ஹோம் கண்ட்ரிலேருந்து விசிட் விசா எடுத்துட்டு இங்கே யுஏக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து லைக் யுஏயோட ஒர்க் கல்ச்சர் வந்து எப்படி வந்து போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா வந்து இங்கே லைக் சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் விசிட் விசாக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும், யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும், யுஏல இருக்கிற கம்பெனிஸை பத்தியும், யுஏல நடக்கிற ரெகுலர் அப்டேட்ஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ யுஏயோட கரண்ட் சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ யுஏல வந்து லைக் யுஏ மட்டும் இல்லை, லைக் வேர்ல்டு வைட்ல வந்து ரமதான் ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால இங்கே யுஏல 19th இருந்து 22nd வரைக்கும் வந்து பிரைவேட் செக்டருக்கு வந்து லீவு. ஸோ மண்டே தான் வந்து எல்லாருமே திரும்ப அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ரெஸ்யூம் பண்றாங்க. பப்ளிக் செக்டர் பொறுத்தவரையிலையும் லைக் 23rd வரைக்கும் வந்து லீவு, 24th தான் வந்து எல்லாருமே ஆஃபீஸ்க்கு ரெஸ்யூம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி யுஏஇ அஃபிஷியலாவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா லைக் போன வாரமா சரி, இல்லை இந்த வாரம் லீவுக்கு முன்னாடியும் சரி, இங்க ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து ரெகுலரா நார்மலா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்கூல்ஸை வந்து பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து ஸ்கூல்ஸுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்க வந்து எல்லா மால்ஸும் சரி, பப்ளிக் ஏரியாஸ், அதுக்கப்புறமா இங்க வந்து லைக் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ், அதாவது நீங்க வந்து ரெசிடென்ட் விசா வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இங்க யுஏ பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா வார் சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப பேனிக் ஆகிற வரையும் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப நார்மலா தான் வந்து எல்லாருமே அவங்களோட அன்றாட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஏதாச்சும் வந்து மிசைல் அட்டாக் இல்லாட்டி ஏதாவது வந்து ட்ரோன் வருது அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா வந்து அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு வந்து அலர்ட் கொடுத்து லைக் சேஃபான பிளேஸ்ல போய் இருங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப நீட்டா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சுச்சுவேஷன் அப்படின்னு பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா யுஏல வந்து ரொம்ப நார்மலா தான் வந்து இருக்கு. எல்லாமே வந்து லைக் வார் இல்லாத போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இப்பவும் வந்து சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ஸ் அண்ட் டிராவல் அப்டேட். ஸோ ஃபிளைட்டை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியும் இப்படியும் தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ்ல வந்து லைக் அட்டாக் வந்து ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும்போது லைக் ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து கேன்சல் ஆகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா உடனே வந்து யுஏ கவர்மெண்ட் திரும்பவும் வந்து அதை ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு 1 or 2 hours வந்து எல்லாத்தையுமே சுச்சுவேஷனை நார்மல் ஆக்கி திரும்ப வந்து லைக் ஏர் இதை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. பட் நீங்க வந்து டிராவல் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து உங்களோட ஃபிளைட்டோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கஸ்டமர் சர்வீஸ், அதாவது உங்களோட ஃபிளைட் எந்த ஃபிளைட்டை நீங்க வந்து புக் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபிளைட் கம்பெனியோட கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணி நீங்க ஃபிளைட் கன்ஃபார்மா அப்படி இப்படின்றதை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போங்க. லைக் அப்படி எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு ஏர்போர்ட் போனாலும் லாஸ்ட் மினிட்ல வந்து ஃபிளைட் கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் வந்து லைக் டிராவல் பண்றவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க. அது இல்லாம இங்க இருக்க வந்து லைக் டிராவல் ஏஜென்சியும் நிறைய பேர் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஃபிளைட்ஸை பொறுத்தவரையிலையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து டிராவல் பண்ணுங்க. ஸோ மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா விசிட் விசா ஹோல்டர் வந்து இங்க ஆல்ரெடி யுஏஇக்குள்ள இருக்கவங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி விசிட் விசால யுஏஇக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களோட விசா வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, இல்லைன்னா உங்க விசா வந்து முடிய போகுது அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து உங்க விசாவை வந்து நீங்க எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்து நீங்க பண்ணுங்க. பட் ஓவர் ஸ்டேக்கு வந்து ஃபைன் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நீங்க கேட்டீங்க. அதாவது யுஏஇ விசிட் விசால இங்க ஆல்ரெடி யுஏல இருக்கவங்களுக்கு வந்து ஓவர் ஸ்டே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ப்ராப்பரா வந்து விசிட் விசாவை பொறுத்தவரையிலையும் யுஏ கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ இப்படி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்குமே வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. லைக் ரெசிடென்ஸ் பொறுத்தவரையிலையும் வந்து February 28க்கு அப்புறம் விசா வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு, இல்லை March 30 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஃபைனும் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஓவர் ஸ்டே ஃபைன், அதாவது விசிட் விசாக்கு வந்து ஓவர் ஸ்டே ஃபைன் ஏதாச்சும் இருக்கா, இல்லை கிரேஸ் பீரியட் ஏதாவது தராங்களா அப்படின்ற மாதிரி எந்த ப்ராப்பரான அப்டேட்டும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கல. அப்படியே அவங்க கொடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஒரு வீடியோ போடுறேன்.
ஸோ 4வதா வந்து யுஏஇக்கு விசிட் விசால உங்களோட ஹோம் கண்ட்ரிலேருந்து நீங்கள் வர ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி விசா வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக வந்து ரெஸ்யூம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால் இங்கே யுஏஇக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும். இல்லை என்னோட வந்து லைக் என்ட்ரி பர்மிட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கான ஒரு அப்டேட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல அவங்க சைட்லேருந்து. ஸோ அதனால லைக் ஆஸ் யூஷுவல் உங்களோட என்ட்ரி பர்மிட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசா தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருக்க டிராவல் ஏஜென்சி எல்லாமே சொல்றாங்க. பட் நீங்க ஆல்ரெடி விசா எடுத்து அவங்க டிராவல் ஏஜென்சி கிட்ட செக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான அப்டேட் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ரெசிடென்ஸை பொறுத்தவரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பைர் ஆன என்ட்ரி பர்மிட்டை வச்சு அவங்க வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட். பட் விசிட் விசாக்கு வந்து அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ லைக் உங்களோட விசா என்ட்ரி பர்மிட் எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் ஏதாச்சும் ஃப்ளைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருப்பீங்க. இல்லை எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசு அப்ளை பண்ணி தான் ஆகணும் ஆஸ் பர் டுடேஸ் அப்டேட். ஓகேவா? ஸோ இது பற்றி எதுவுமே வந்து ஒரு லைக் ஒரு அப்டேட் வந்து கவர்மெண்ட் எதுவுமே வந்து கொடுக்கல விசிட் விசா பொறுத்த வரலையும். ஸோ அதனால நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம புதுசா ஒன்று வந்து எடுத்து தான் ஆகணும். ஸோ 5வதா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்டேட் ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து சோஷியல் மீடியாலையும் அவங்களோட அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம்லையும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து நிறைய ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிடென்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் மட்டும் தான் இப்போ கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து யூஏல விசிட் விசால இருக்கிறவங்களோ இல்லை வரப்போறவங்களுக்கோ வந்து அது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ ரெசிடென்ட்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். விசிட் விசால இருக்கவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன்ல அதுதான் இப்போ கரண்ட்ல இருக்க வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது யூஏஇ விசிட் விசால வரவங்களுக்கோ இல்லை இங்க இருக்கவங்களுக்கோ கவர்மெண்ட் ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ப்ராப்பரா வீடியோ வந்து போடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து யூஏஇல வந்து ஆல்ரெடி விசிட் விசால இருக்கீங்க, இல்லைன்னா யூஏஇல வந்து விசிட் விசால வரப்போறீங்க உங்க ஹோம் கண்ட்ரில இருந்து அப்படின்னா லைக் இங்க சொல்ற ஃபேக் நியூஸையோ இல்லை ஏதாச்சும் சோஷியல் மீடியால போட்டிருக்க ரீல்ஸையோ வீடியோஸையோ பார்த்து எதையுமே நம்பாதீங்க. இங்க சிச்சுவேஷன் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து ஈத் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இங்க சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஸ்மூத்தா தான் இருக்கு. யாரும் இந்த வார் அப்படி இப்படின்னு நினைச்சு ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். யூஏஇ பொறுத்தவரையில இங்க யூஏஇ கவர்மெண்ட் வந்து அவங்கள நம்பி வந்த மக்களை வந்து ரொம்ப சேஃபாவே பாத்துக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ப்ராப்பரான அப்டேட் தெரியணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல அபிஷியலா ஏதாச்சும் விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா வந்து யூஏயோட அபிஷியல் பிளாட்ஃபார்மான சோஷியல் மீடியாஸும் சரி, அதுக்கப்புறமா வந்து அபிஷியல் லைக் வெப்சைட்லயும் சரி அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுல ப்ராப்பரான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதை மட்டும் நீங்க நம்பினா போதும். மற்றபடி ரேண்டமா வர எதுவுமே வந்து நீங்க நம்பாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா வந்து யாராவது யூஏக்கு வந்து வரணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க, இல்லை ஆல்ரெடி விசிட்ல இங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.